கர்நாடகத்தில் 3 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகத்தில் வனத்துறை துப்பாக்கிச் சூட்டில் இருந்த 3 பேரின் உடலை வாங்க மக்கள் மறுத்து வரும் நிலையில் போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். குணசேகரன், அவங்க போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சிருந்தாங்க. குறிப்பா கொலை வழக்கு பதிவு செய்து வனத்துறை அதிகாரிகளை கைது செய்யும் வரை உடல்களை வாங்க மாட்டோம் அப்படின்னு உறவினர்கள் மறுத்து வரும் நிலையில மாவட்ட நிர்வாகம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த ஈடுபட்டாங்களா? தற்போதைய நிலை என்ன? நிச்சயமாக கர்நாடக சாம்ராஜ்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட ஹனூரில் தான் இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கண்டித்து தற்பொழுது இந்த போராட்டம் என்பது 2வது நாளாக நீடித்து வருகின்றது. இங்கு இருக்கக்கூடிய இந்த காவேரி வன உயிரின சரணாலயத்திற்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் தான் இந்த கொடூர சம்பவம் என்பது நேற்று அதிகாலையில் நிகழ்ந்திருக்கின்றது. வனத்திற்குள்ளாக சென்ற 4 பேர் மீது வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இங்கு ஹனூருக்கு அருகில் இருக்கக்கூடிய தோமையார் பாளையத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி, பீட்டர் மற்றும் குமார் ஆகிய 3 பேரும் உயிரிழந்தவர்கள். அவர்களுடைய சடலங்கள் தற்பொழுது மைசூர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. படுகாயமடைந்திருக்கக்கூடிய நபர் தற்பொழுது மைசூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக நேற்று இதே பகுதியில் ஹனூர் காவல் நிலையம் மற்றும் வன அலுவலகம் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் தான் இருக்கக்கூடிய கிராம மக்களும் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இரவிலும் இந்த போராட்டம் என்பது நீடித்தது. தொடர்ச்சியாக 2வது நாளாகவும் இந்த பகுதியில் ஒன்று திரண்ட இந்த மக்கள் இங்கு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நேற்று அமைச்சர் மற்றும் இந்த ஐஜி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் கூட இவர்கள் உறுதியாக தங்களுடைய அந்த கோரிக்கையில் இருப்பதால் உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளில் இவர்கள் உறுதியாக இருப்பதால் இந்த போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக இவர்கள் அனைவரும் சாலையில் அமர்ந்திருந்த பொழுது போலீசார் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மீது தடியடி நடத்தியும் பலத்தை பிரயோகித்தும் வலுக்கட்டாயமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களை, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினார்கள். தற்பொழுது அனைவருமே சாலை ஓரமாக நின்று கொண்டு தற்போது தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் ஒரு 5 பேரை காவல் நிலையத்திற்குள்ளாகவும் கட்டாயமாக போலீசார் தற்பொழுது இழுத்துச் சென்று உள்ளே அழைத்துச் சென்று இருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த 2வது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு பதற்றமான சூழல் என்பது இந்த பகுதியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. சாம்ராஜ்நகர் மாவட்ட போலீசார் மட்டுமன்றி அண்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாண்டியாவிலிருந்தும் போலீசார் வரவழைக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் இருக்கிறவங்க அவர்கிட்ட நம்ம பேசலாம். இன்னைக்கு 2வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. என்ன கேட்குறீங்க, என்ன டிமாண்ட் வச்சிருக்கீங்க? அதாவது அலங்காட்டுக்கு இவங்க மாடு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மாடு தொலைவரத்துக்கு போயிருந்தாங்க. அங்கேயே கொஞ்சம் இருட்டாக வளர்த்தாங்க. என்ன பண்ணாங்க, அங்கேயே படுத்துட்டாங்க சார். தோமார்பள்ளன்ற கிராமத்தில். இது அனூர் தாலுக்கு, சாமநகரம் மாவட்டம். ஆனால் இதே அனூர் தாலுக்கு சேர்ந்தது தோமார்பள்ளத்தில். அந்த வளர்ந்த வனப்பகுதியில் ஏதோ மாடு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறதுக்கு போயிருந்தாங்க. அங்கேயே இருட்டாக வளர்த்தால அவங்க படுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க சரி இங்கே வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மனைவிகளை என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இங்கே பால் கறதுக்கு வருவாங்கன்னு சொல்லி 6:30 பால் கறந்துருந்தாங்க தோமார்பள்ளத்தில். அதே போல் அவங்க 7 மணி போல் பொறுத்து பார்த்துக்கிறாங்க. கட்சியில் பார்த்தா யாரும் இல்லைங்க. போனது 4 பேர். இவங்க 3 பேர் வனத்துறையினால் சுட்டு கொல்லப்பட்டதாக அவங்களுக்கு அவர் ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாரு இல்லையா, அவர் மூலிமா இவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சுது. செய்தி தெரிஞ்ச பிறகு எல்லா மக்களுக்கும் பூரா சொல்ல பிறகு, அதாவது ஒரு கொலை என்றால் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் 3 கொலை திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பதை ஒரு காரணத்தை வைத்து மக்கள் பயங்கர ஆக்ரோஷத்தோடு இருந்த காரணத்தால் இந்த அனூர் தாலுக்கு மட்டத்தில் இங்கே வனத்துறையை அணுகி இங்கே நாம் முற்றுகை போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதே காவல் நிலையம் இந்த காவல்துறை இது வனத்துறையுடைய அலுவலகத்துக்கு முன்னாடியே அதே காவல்துறை அலுவலகமும் 2 இருக்கு. இப்போ என்ன கேட்குறீங்க? அதில் என்னென்ன கேட்குறீங்க? இப்போ கேட்கறது ஒரே கோரிக்கை என்ன என்றால், அதாவது இங்கே பாதிக்கப்பட்ட 3 குடும்பத்தாரும் ஒரே கோரிக்கையாக வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணுங்க, உடனே கைது பண்ணணும். 2வது அதே போல் ஒயர்லஃப் அப்படின்ட்டு இந்த ஏரியாவை அறிவிக்கப்பட்டிருக்குது. முப்பாட்டங்காலத்தில் இருந்து இது ஒயர்லஃப் எதுவும் கிடையாது. அதே போலவே இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத முன்வைத்து, அதே மாதிரி சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க யார் இவங்க யார் ஷூட்டிங் பண்ணாங்களோ, அதாவது இவங்களுக்கு இப்படி நாடு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த சுதந்திர தின விழாவிலேயே 80வது இந்த சுதந்திர தின விழாவிலேயே இவங்களை அதாவது ஷூட்டிங் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இவங்களுக்கு என்கவுண்டர் யார் கொடுத்தது,
என்பதை இந்த 3 குடும்பம் கோரிக்கை வைத்து இப்போ உடனடியாக இவங்களை கைது செய்யணும். நாங்கள் அப்போ தான் வந்துட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுற ஒரே முடிவான ஒரு கோரிக்கையாக இந்த 3 குடும்பம் இருக்குது சார். அதே போல் இவங்களை கைது பண்ணதை மட்டும் இல்லாமல் முடிவாகவே இவங்களுடைய வேலையை விட்டு அப்புறப்படுத்திடணும். அதாவது இவங்களை வீட்டுக்கு தான் அமைச்சு விட்டுணும். 2வது ஜெயிலுடைய அந்த தண்டனையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே இவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசாங்க வேலையை வந்துட்டு அந்த மனைவிமாருக்கு கொடுக்கணும். அதே போல் குழந்தைகள் இருக்குது, பள்ளி குழந்தைகளுக்கு, அந்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்துட்டு அரசாங்கமே ஏற்று அவங்க படிக்க வைக்கின்ற அவனுக்கு பிரதான கோரிக்கை இருக்குது. இன்றைக்கும் போராட்டம் கைவிடும் என்றால், அதாவது இவங்க உடனே இந்த கோரிக்கை நிறைவேறணும். இவங்களை எப்போ கைது பண்ணுறாங்களோ அப்போ நாங்கள் கோரிக்கை கைவிடணும்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ 2 நாளாக போராட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்தாங்களா? அதிகாரிகள் தரப்புல இருந்து அல்லது இவங்க என்ன சொல்றாங்க? இப்போ தமிழ் சொல்றேன் சார். இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மாடு காணோம்னு ரைத்துருங்க வந்து 4 பேர் போயிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரிஜினல் ரைத்தரு, விவசாயம் பண்ணுறவங்க. அவங்க பயிர் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு ಏನು ಕಾಡು ಹೋಗಿ ಎಲ್ಲ ಚಿಕ್ಕಾರಿ ಮಾಡಿದ್ರು. ಆ ಚಿಕ್ಕಾರಿ ಮಾಡಿದ್ರು ತಾನೆ, ಅದು ಎಲ್ಲಿ ಅವರು ತೋರಿಸಿರೋದು? ಎಲ್ಲಪ್ಪ ತೋರಿಸ್ಬೇಕು ತಾನೆ. ಆಮ್ಯಾಗ ನಾಡು ಗಣ್ಣದ ಎಲ್ಲಿ ಅದು? ಆಗ ಆ ಗಣ್ಣು ತೋರಿಸಲಿಲ್ಲ ನಮ್ಗೆ, ಆ ಪಾರ್ಟಿನೂ ತೋರಿಸಲಿಲ್ಲ. ಇವರು ಹೋಗಿ ನೈಟ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಬಂಡೆ ಮೇಲೆ ಮಲಗಿದ್ದಾರೆ, ಮಲಗಿರದ ಮೇಲೆ ಶೂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿಗೆ. இப்போ யாரும் அதிகாரிகள் வந்தாங்களா? யாரும் சார் அதிகாரிகள் வந்து இப்போ அங்கே என்கவுண்டர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுக்கு காலை முழங்கால கீழே தானே அடிக்கணும். இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? என்கவுண்டர் பண்ணிட்டு எந்த அதிகாரம் இருக்க ஒரு தப்பு பண்ணிட்டான். அந்த தப்பை வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரி திருத்தி அவனுக்கு ஒரு கேஸ் போட்டு அனுப்பினா அது ஒரு நியமம் இருக்கு. என்கவுண்டருக்கு போகிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? யாருக்கு இருக்க? ஏன் பண்ண அப்படி? அவன் ஆடு தொலைவுறதுக்கு போனான், வரல, லேட் ஆயிடுச்சு, போனது என்னாச்சு? வந்த பிற்பாடு என்கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? இவர் ஜட்ஜு மேலே அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்க சார். இப்போ அவங்களுக்கு குழந்தைங்க, இப்போ அந்த குழந்தைங்க கதி என்ன ஆகுது? ಎನ್ಕೌಂಟರ್ ಕೊಡಬೇಡ ಕಾನೂನುಬದ್ಧವಾಗಿ ಯಾರು ಮಣ್ಣಿ ಕೆಳಗಡೆ ಶೂಟಿಂಗ್ ಮಾಡಬೇಕು. ಆದರೆ ಶೂಟಿಂಗ್ ಆ ಥರ ಮಾಡೋಕ್ಕಿಲ್ಲ ಇವರಿಗೆ, ಆದೇಶ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಇವರಿಗೆ. இப்போ உங்க கணவர் என்ன சொல்லிட்டு போனாரு கடைசியா? எப்போ பார்த்தீங்க? என்ன சொன்னார்? மாடு காணோம்னு தொலைவரத்துக்கு போனாங்க. திருப்பி லெட்டர்னு வரவே இல்லை. நானே பால் பீசிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனும் எடுக்கலை, விட்டுட்டேன். நானே பால் பீசி வேறு பசங்களோட தூக்கிட்டு போய் ஊற்றிவிட்டு டெகிரிக்கு வந்தேன். அப்போ வந்து வரவே இல்லை. எனக்கு 9 மணிக்கு தான் சுட்டு விட்டாங்கன்ற சமாசாரம் வந்துச்சு. சார் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ ஒரு மாடு விவசாய மக்கள், கிராம மக்கள் வந்து அலங்காட்டுக்கு தான் போக முடியும். மாடு ஆடு வச்சிருக்கிறவங்க, அதை வச்சு நாங்கள் வேற விவசாயம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு மாடு காணோன்னு சொல்லி போனவங்கள ஃபாரஸ்ட்டுக்காருக்கு எப்படி ஷூட்டிங் ஆர்டர் யார் கொடுத்தது? 3-4 பேரை சுடுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு யார் வந்து ஷூட்டிங் ஆர்டர் யார் கலெக்டர் கொடுத்தாரா, இல்லை மேல் அதிகாரிக்கு கொடுத்தாங்களா, யார் கொடுத்தது? அப்படியே சுட்டாங்கல்ல. ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு ஒரு தகவல் சொல்லலாம்ல. இல்லை ஊருக்குள்ள உள்ளாளுங்க இருக்கிறாங்களா? இதில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் மஞ்சுநாத் சார்கிட்ட கேட்டோம் நைட்டு, உங்களுக்கு என்னம்மா கோரிக்கைனாரு, பாடி வாங்க மாட்டேறீங்க. எங்களுக்கு வந்து ஷூட் பண்ணவங்க 7 பேர் எங்கள் கண்ணில் காட்டுங்க. இல்லை அப்படின்னா அவங்க 7 பேர் தானே இங்கே கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போட்டிருக்காங்க. கொள்ளைக்காலம் கொண்டு போயிருக்காங்க, மைசூர் கொண்டு போயிருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் டிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதையாவது காட்டுங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரூஃப் வேணும். காட்டாம நாங்க வந்து பாடி வாங்க மாட்டோம். இப்ப சின்ன பசங்க, அந்த பசங்களை எங்க தங்கச்சி எப்படி வளர்த்துவா? எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா வீட்டு போய் நிக்கிறதுக்கு எங்களுக்கு அம்மா இல்ல. நாங்க யார்கிட்ட போய் நிக்குவோம்? இல்ல நாங்க மச்சாண்டார் குழந்தைனாருன்னு சொல்லி நாங்க வாழ முடியுமா? ஒரு பெண்ணு வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கணவர் இருக்கும் போதே ஒரு பெண்ணு மேல அனாவசியமான பாலாவடி போடுறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு மாடு வச்சு பால் கறந்து ஊத்தி அந்த 2 பசங்களை வளர்த்த முடியுமா? இன்னொன்னும் இந்த தங்கச்சி தான், அவளுக்கு 2 பொண்ணு பட்டப்பில்ல. அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. இந்த நியாயத்தை கேட்க வந்தா நாங்க பணம் வாங்கி கொடுக்குறோம், ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் பணம் வாங்கி கொடுக்குறோம், பணத்தை வாங்கிட்டு பாடி வாங்கிக்காங்கன்றாங்க. அப்ப எங்க உயிருக்கு பணம் தான் முக்கியமா? அதே நாங்க அந்த பணத்தை நாங்க கொடுக்குறோம். அந்த சூட் பண்ணாங்க இல்லையா, அவங்கள கூட்டிட்டு வந்து எங்க முன்னாடி நிறுத்துங்க. உங்களால முடியுமா சார்? இவ்வளவு பேட்டி எடுக்கிறீங்க தானே. இப்ப போலீஸ்காரி யாருக்கு பாதுகாப்பு? நம்மளுக்கு தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப கொலை செஞ்சவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க, நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. நாய் கேட்கறவங்களுக்கு அடிக்கிறாங்க. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். நாங்க அப்பதான் தமிழ்நாட்டுல இருந்து வந்தோம். இங்க வந்து எல்லாருமே போயிட்டாங்க, தத்தரிச்சு போய் நிக்கிறாங்க மக்களே.
போலீஸ்கார ராணுவ படை இறக்கிட்டாங்க அடிக்கிறதுக்கு. அப்படியே எல்லாரையும் கொண்டாந்து பேசிட்டு இருக்கலாம். அடிக்கிறதுக்கு வராங்க. ஏன் சார் அடிக்கிறதுக்கு வராங்க? நைட்டு 12 மணிக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இங்கே மஞ்சுநாத் சார் இங்கே உட்காந்து இருக்கிறாரு. அவர் வெடிக்கால் 4 மணிக்கு தான் கிளம்புனாரு. என்னமோ உங்க கோரிக்கைனாரு. எங்க கோரிக்கை இது 3 தான் சார். இல்லையா நீங்க சுட்டு தூக்கிட்டு பண்ணீங்களே அதே மாதிரி அலங்காட்டில் கொண்டாந்து அவங்கள போட்டுருங்க 3 பேத்தையும். அவங்க அப்படியே அழிச்சு போட்டோம். நாங்க பாடி எடுக்க மாட்டோம். இதுதான் எங்களோட கோரிக்கை. ஓகேவா சார்? இதுல எங்களுக்கு என்ன தப்பு இருக்கா? நியாயமா தப்பா? உங்கள்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்தாங்களாமா? என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணும், என்ன நியாயம்? நாங்கள் சொன்னது அவங்க சூட்டு பண்ணாங்களா பாரிஸ்டுக்காரு, அவங்க அத்தனை பேர் வேணும் எங்களுக்கு காட்டணும். இப்போ 3 பேர்த்து எப்படி பேப்பரில் கொடுத்தீங்க, செல்லில் போட்டீங்க, அவங்கள ஏன் அமுச்சு விடல, ஏன் காட்டல, ஏன் இத்தனை நேரம் கொடுக்கல, ஏன் அவங்க காட்டல? அவங்க 4 பேர்த்தையும் காட்டணும். ஏன் வச்சுட்டுக்கிறீங்க அப்படி? எங்கே பாருங்க, எங்களுக்கு அந்த வரைக்கும் வேணும். நான் குமாரோட என் கணவர் இறந்துருக்கிறாரு. அவர் ஃபாரஸ்ட் போனாங்கன்னு சொல்றாங்க. இங்கிருந்து அடிச்சு விட்டாங்க. இவங்க அடிச்சதுனால தான் நாங்க அடிச்சோன்னு சொல்லி பொய்யவே சொல்றாங்க. அந்த நேரத்தை காட்ட வேண்டி தரேன். அந்த காயத்தை அவங்க அங்கேயே போட்டிருக்கணும்ல. நல்லவங்களா இருந்தா இப்படி எங்களை தாக்குனாங்க, நாங்களும் தாக்கணும் வாங்கன்னு சொல்லி எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இங்க இருக்கிறவங்களும் போலீஸ்கார் கூட்டு போய் பாருமா இப்படி பண்ணாங்க, அதனால தான் நாங்க அப்படி பண்ணோம், எங்களையே மிரட்டினாங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. நேற்று நல்லா கமுழ்ந்து விட்டு பொய்யவே சொல்லிவிட்டு இன்னைக்கு காலையில ஒரு கட்டுக்கதை கட்டி அப்ப அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து அந்த சாட்சி காட்டணும்ல. ஏன் போய் சொல்றாங்க? என் குழந்தைக்கு அப்பான்னு கேக்குது. அப்படியே தப்பு பண்ணினால நியாயம் ஸ்டேஷனு போலீஸ் கோர்ட்டுன்னு ஒண்ணுமே இல்லையா? அப்படி மீறி அவங்க தப்பு பண்ணி காலு கீழே தான் சுடணும். அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அநியாயமா 5 பேரை கொண்டு விட்டு 3 குழந்தைங்கள எல்லாம் 2 குழந்தைங்களை வச்சுட்டு அலாதியா நிக்கிறமே. இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு வந்தா போலீஸ்க்கு அடிக்கிறது. நேற்று நியாயத்தை கேட்கற ஒருத்தன் கூடமே வரல. நல்லவங்களா தான் வந்து இப்படித்தான் பண்ணாங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. நேத்தே வந்து சொல்லி பாருமா, வாங்க கூட்டிட்டு போறேன், இவங்க இப்படி தப்பு பண்ணாங்க, நாங்க அதனால தான் இப்படி பண்ணோம்னு சொல்லணும்ல. ஏன் மைசூர் தூக்கிட்டு போனாங்க? எங்க டிஸ்ட்ரிக்ட் சாமராஜ்நகர் டிஸ்ட்ரிக்ட். ஏன் மைசூர் தூக்கிட்டு போனாங்க? அவங்க தப்பு பண்ணதுனால தானே தூக்கிட்டு போனாங்க. அங்கே போட்டிருக்கணும்ல. நீ அப்படி தூக்கிட்டு போனா அனூர் இல்லையா, கொள்ளைக்காலம் இல்லையா, சாமராஜ் நகர் இல்லையா? அவனுக்கு ஏன் மைசூர் தூக்கிட்டு போனா? அப்ப அவன் பிளான் பண்ணியே தூங்கும் போதோ அவனை தூக்கிட்டு போய் அம்பாவுக்கு பண்ணி விட்டான். இவன் அப்படி பண்ணி விட்டான். அதனால எங்களுக்கு நியாயம் வேணும். என் குழந்தைங்களுக்கு பரிகாரம் வேணும். எப்படி நாங்க வச்சு எங்க குழந்தைங்களை காப்பாத்துறது? எங்க குழந்தைங்களை எப்படி நான் படிக்க வைக்குவோம், எப்படி வாழ வைக்குவோங்க? இதை கண்டிப்பா எல்லாத்துக்கும் நீங்க பறிக்கொடுங்க. இவங்க எத்தனை கேட்டாலும் ஒரு நிதுமே நியாயம் எதுவுமே வரல எங்களுக்கு. உயிரிழந்த 3 சடலங்களையும் வாங்க மறுத்துத்தான் தற்பொழுது தொடர்ச்சியான இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும், உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரு இந்த கோரிக்கையாக இருக்கிறது. இதை வைத்துத்தான் வலியுறுத்தித்தான் தற்பொழுது 2வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காலையிலும் இந்த சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. சற்று மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் போலீசார் தடியடி நடத்தி இந்த அனைவரையுமே தற்பொழுது கலைத்திருக்கிறார்கள். எனினும் தொடர்ந்து சாலை ஓரமாக நின்றபடி இருக்கக்கூடிய கிராம மக்களும் உறவினர்களும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வனத்துறையினர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் முழுமையாகவே மறுக்கின்றனர். அதாவது வேட்டையாடுவதற்காக உள்ளே வந்தவர்கள் மீது அவர்களை சரணடைய சொன்னதாகவும், ஆனால் அவர்கள் சரணடைய மறுத்து தாக்குதல் நடத்தியதால் பதில் தாக்குதலில் அவர்கள் 3 பேரையும் சுட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குற்றச்சாட்டை முழுமையாக இந்த கிராம மக்களும் உறவினர்களும் மறுத்திருக்கிறார்கள். அதாவது மேய்ச்சலுக்கு சென்ற மாடு காணாமல் போன நிலையில் அதை தேடி சென்ற போது வனத்தில் இருந்தவர்களை இந்த வனத்துறையினர் சுட்டுக் கொன்றதாக அந்த குற்றச்சாட்டை இவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள். இந்த 2வது நாளாக இந்த நீடித்து இருக்கக்கூடிய இந்த மறியல் போராட்டம் மற்றும் காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தால் ஒரு பதற்றமான சூழல் இந்த பகுதியில் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக குணசேகரன், கர்நாடக வனத்துறையால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் நீதி விசாரணை வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறாங்க உறவினர்கள். மக்களின் கவனத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.